2000 என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் நான் நடித்தேன். 25 வருஷம் ஆகுது. 2002 என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆச்சு. 23 வருஷம் ஆகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டுலாம் வரல. நான் பாட்டு ஊர் சுற்றிட்டு இருந்தேன். என் ஃபேன்ஸை நான் ரொம்ப அழகாக குழப்பி வச்சுருக்கேன். என்கிட்ட இருந்து எப்போ இருந்து என்ன வேணா வரும். அதை குழப்பமே இல்லாமல் அவங்க கிளியராக புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க சும்மா ஒரு 4 வதந்திய பரப்பி இத காலி பண்ணிடணும்னு நினைச்சா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. இந்த கண்ணுக்கு தெரியாத கையும் என் ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். 1000 என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் நான் நடித்தேன். 25 வருஷம் ஆகுது. 2002 என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆச்சு. 23 வருஷம் ஆகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டுலாம் வரல. நான் பாட்டு ஊர் சுற்றிட்டு இருந்தேன். என்னை டான்ஸ் கிளாஸ் அனுப்பி நான் டான்ஸ் எல்லாம் கற்றுக்கல. ஃபைட் கிளாஸ்க்கு அனுப்பி நான் ஃபைட்டெல்லாம் கற்றுக்கல. நடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் போய் நடிக்கிறதுக்கெலாம் கற்றுல. சினிமாக்காக நேர்ந்து விட்ட ஆள் நான் கிடையாது. சினிமாக்காக நேர்ந்து விட்ட ஆள் நான் கிடையாது. அப்படியே வந்தோம். அப்பா கேமரா முன்னாடி இழுத்துட்டு வந்தார். செல்வா சார் எனக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தாரு, ஒரு ஸ்டாராக மாற்றினார். ஆனால் அதுக்கப்புறம் எங்கே போகணும், என்ன பண்ணணும், இப்படி போ அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. இதான் ஒரு ரூட்டு அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டு போகிறதுக்கு யாரும் இல்லை. ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஏன்னா எனக்கு வயசு 18 வயசு தான். ஒரு 25 வயசு, ஒரு 30 வயசுலேயே இருந்தால் ஒரு தெளிவு இருந்திருக்க முடியும். எனக்கு ஒரு 18 வயசு தான். திருடா திருடி, ஒரு திருவிளையாடல் ஆரம்பம், ஒரு பொல்லாதவன், ஒரு வேலையில்லா பட்டதாரி, இந்த மாதிரி மாஸ் கமர்ஷியல் படங்கள் இதுதான் உங்களுக்கு செட் ஆகும், நீங்க இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் 3 மயக்கம் என்ன, ஆடுகளம், அசுரன், இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் படம் நீங்க பண்ணுங்க, பெர்ஃபார்மிங் ஆக்டர்ஸ் தான் கம்மின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் யாரடி நீ மோகினி, உத்தம புத்திரன், திருச்சிற்றம்பலம், இந்த மாதிரி ராம்காம் ஃபேமிலி படங்கள் பண்ணுங்க, அந்த ரூட்ல தான் போகணும்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு என்ன தேவையோ அது தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. எதுல போறது? என் ஃபேன்ஸை நான் ரொம்ப அழகாக குழப்பி வச்சிருக்கேன். என்கிட்ட இருந்து எப்போ இருந்து என்ன வேணா வரும். அதை குழப்பமே இல்லாமல் அவங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டாங்க. யாரு பாதை காட்ட இல்லைன்னாலும், யார் கையை பிடிச்சி கூட்டிட்டு போக இல்லைன்னாலும், நமக்கு நம்மளே ஒரு பாதையை போட்டுக்கிட்டு அதில் தான் போய்கிட்டே இருக்கோம். சைக்கிள் ஓட்டுற மாதிரி சைக்கிள் உடனே ஓட்டிட முடியாது. கீழே விழுந்தா முட்டி செராயும், அடிப்படும், ரத்தம் வரும். முட்டி செராஞ்சது, அடி பட்டுச்சு, ரத்தம் வந்தது. ஆனால் யாரும் இப்படி போன்னு என்னை காட்டுறதை விட நமக்கு நம்மளே கிரியேட் பண்ணிக்கிற ரூட் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். யாரும் போகாத ரூட்ல போவோம், நம்மளே அதை ரெடி பண்ணிக்குவோம். யாரும் நமக்கு வழி காட்ட தேவையில்லை. எப்பெல்லாம் அப்படி குழம்பி போய் வழி தெரியாம இருட்டுல முழிக்கிறனோ, மேல இருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு கை என் கையை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு போகும். அப்ப என்னோட ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சு எனக்கு வெளிச்சம் காட்டினாங்க. நீங்க என்னை பத்தி எவ்வளவு வேணா வதந்திகளை பரப்புங்க, என்ன வேணா நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஒரு வாட்டியும் என் படம் ரிலீஸ்க்கு 1.5 மாசம் முன்னாடி ஒரு நெகட்டிவ் கேம்பெயினை ஏற்படுத்தி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அந்த கண்ணுக்கு தெரியாத கையும் என் ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். தம்பிங்களா, கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. இந்த உளுலாங்கட்டி சர்க்கஸ்லாம் வேணாம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் என் ரசிகர்கள் மட்டும் கிடையாது. 23 வருஷமா என் கூடயே வந்த என் கம்பானியன்ஸ், என்னுடைய வழித்துணை. நீங்க சும்மா ஒரு 4 வதந்திய பரப்பி இத காலி பண்ணிடணும்னு நினைச்சா
அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல்தான் வாழ்க்கை. உங்களுக்குங்கிறத யாரும் எடுத்துக்க முடியாது, நமக்குங்கிறதையும். சந்தோஷமா இருங்க. சந்தோஷத்தை வெளியே தேடாதீங்க. சந்தோஷம் உங்களுக்கு உள்ளதான் இருக்கு. ஹாப்பினஸ் இஸ் a choice. It's inside you. நான் ஒருவேளை சாப்பாடுக்கு வக்கில்லாமையும் இருந்திருக்கேன், இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன். எந்த நிலைமையில இருந்தாலும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். ஏன்னா நான் சந்தோஷத்தை எப்பயுமே வெளியே தேடினது கிடையாது, உள்ளதான் தேடுவேன். சந்தோஷம் நிம்மதிக்கு மேல வாழ்க்கையில எதுவுமே முக்கியம் இல்ல. ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இவ்வளவு வருஷமா இவ்வளோ எல்லாரும் பேசும்போதும் அதை தாண்டி எனக்காக நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்கல்ல, நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாம் நிறைய இடத்துல இருந்து, நிறைய ஊர்ல இருந்து 330 நாளுக்கு அப்புறம் இங்க வந்திருக்கீங்க. பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க. பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். உங்க சந்தோஷத்தை விட உங்க சேஃப்டி எனக்கு முக்கியம். எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க. சார், ஒரே ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கும், எங்ககிட்ட இருக்கும். பட் கேட்க போறவர் ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர், உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர். அவர்கிட்ட மட்டும் ஒரு சில கேள்விகள் பார்த்துலாமா சார்? ஹாய், என் பேரு வினோத். உன் பேரு? ஓ, தனுஷா. நைஸ் நேம். எனக்கு உங்ககிட்ட சில முக்கியமான கேள்வி கேட்கணும். கேட்டுக்கவா? ஹீரோனா நல்லா சிகப்பா இருக்கணும்ன்றதை எப்படி தலைவர் உடைச்சாரோ அதே மாதிரி ஒரு ஹீரோனா நல்லா கட்டு மஸ்தா இருக்கணும்ன்றத உடைச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்க. ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல? ஓகே, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒல்லியா இருந்தாலும் கில்லிமான்னு. இப்போ நான் இங்க வெறும் ஆக்டரா தான் இருக்கேன். ஆனா அங்க நீ கேமரா முன்னாடி ஆக்டும் பண்ற, கேமரா பின்னாடி ஆக்ஷன் கட்டும் சொல்ற. உனக்கு கேமரா முன்னாடி ஆக்ட் பண்றது பிடிச்சிருக்கா இல்ல கேமரா பின்னாடி ஆக்ஷன் சொல்றது பிடிச்சிருக்கா? எனக்கு கேமரா பின்னாடி ஆக்ஷன் சொல்ல தான் பிடிக்கும். ஆனால் இவங்க எல்லாருமே என் படங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அதை தள்ளி வச்சுட்டு நான் அவங்களுக்காக தான் நடிச்சுக்கிட்டே இருக்கேன். இல்லைன்னா நடிப்பை நிறுத்திட்டு நான் டைரக்ஷன் போயிருப்பேன். சூப்பர் சார். தோ இவன்லாம் ஹீரோ வேண்டா ஐயோ அப்படின்னு இங்க ஒரு ரிச்சாக்காரண்ணா செம்மையா கலாச்சிட்டாரு. ரொம்ப அசிங்கமா போச்சு. இப்போ அந்த அண்ணாவை அங்க நீ திரும்ப பார்த்தா என்ன சொல்லுவ? நீங்க கலாஸ்ட் போன உடனே அழகா ஒரு பொண்ணு வந்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போச்சுன்னு சொல்லுவேன். இப்பதான் புதுசா சினிமாக்குள்ள வந்திருக்கேன். எனக்கு நிறைய கனவு இருக்கு. ஆனா நீ அங்க இதெல்லாம் சாதிச்ச ஒருத்தனா கெத்தா நிக்கிற. அங்க நிக்கிற உனக்கு வேற ஏதாவது கனவு இருக்கா? இருக்கு, நிறைய இருக்கு. அந்த டைம்ல நான் நேஷனல் அவார்டு வாங்கினேன்னு சொன்னா எல்லாம் சிரிச்சிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற கனவையும் அதே மாதிரி அமைதியா மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அடிச்சுட்டு பேசுவோம். நம்ம பாட்னு ஓம் நமச்சிவாயான்னு இருக்கோம். ஆனா கோலிவுட்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அத நம்ம கணக்குலயே எழுதுறானுங்களே. இதெல்லாம் இவ்வளவு வருஷமா எப்படி சமாளிக்கிற? பசங்கெல்லாம் சோகமா இருக்கிறப்போ உன்னோட மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் கேக்குறாங்களாம். ஆனா நீ சோகமா இருக்கிறப்போ யார் பேசுறத கேப்ப? நான் ஓம் நம சிவாயன் சாண்ட் தான் கேட்பேன், மெடிடேட் பண்ணுவேன். அவ்வளோதான். அவ்வளோ ஈஸியாக நம்ம சோகமும் ஆகிட மாட்டோம். நான் தான் சொன்னேன்ல, சந்தோஷம் உள்ளதா இருக்கு. இன்னைக்கு நான் இங்க தனியா நடிச்சிட்டு இருக்கேன். ஆனா அங்க உன் பின்னாடி பாரு, எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீ என்ன சொல்ல ஆசைப்படுற?
இங்கே இருக்கிறதுல நிறைய பேர் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் சேர்ந்தவங்களாக இருப்பீங்க. நிறைய பேர் 2K கிட்ஸாக இருப்பீங்க, நிறைய பேர் 90s கிட்ஸாக இருப்பீங்க. இது ஒரு பெரிய ஜேர்னி. நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் ஆகிட்ருக்கோம். இந்த ஜேர்னி எப்போ முடியுமோ அப்போ நீங்கள்லாம் என்னை நினச்சி கர்வப்படுற ஒரு இடத்துல கண்டிப்பாக இருக்கும். காதல் கொண்டையில நடிச்சிட்டு இருக்கிறேன்னா இப்போ அங்க இருக்கிற டைரக்டர் தனுஷ் கிட்ட ஆடிஷனுக்கு போட்டோ எடுத்து வந்தா எனக்கு நடிக்க சான்ஸ் கொடுப்பியா? குடுப்பீங்களா சார்? நீ இல்லாமல் நான் இல்லையே கண்ணா. எனக்கு இங்க நடிக்கவே ரொம்ப பதட்டமா இருக்கு. இப்போதான் நடிக்க தொடங்குறேன். என்னெல்லாம் ரசிப்பாங்களா? எனக்கெல்லாம் யாராவது கை தட்டுவாங்களா? ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்ல. உற்றாத தம்பி, உற்றாத. அடுத்து வர 50 வருஷம் அப்படியே நின்னு பேசும். உற்றாத. இந்த சாவ பந்தயம் அடிக்கிற சாவ. அண்ணா இவ்வளோ நேரம் உங்களுக்கு நீங்களே நிறைய பதில் சொன்னீங்கண்ணே. ஒன்றே ஒன்றுண்ணே, குபேரா அப்படின்னா எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர்ண்ணே. நிறைய விஷயங்கள் ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் எதை கேட்டாலும் அள்ளி கொடுப்பார். இப்போ ஒரு குபேரர் வந்து ஒரு 3 விஷயம் கொடுக்க போறாருண்ணே. அதில் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணணும்னா தனுஷ் சார் எதை செலக்ட் பண்ணுவார்? லவ் அள்ளி தர்ற குபேரன், நிம்மதி அள்ளி தர்ற குபேரன், செல்வத்தை அள்ளி தர்ற குபேரன். நிம்மதி இருந்தா அன்பும் செல்வமும் அங்கதான் இருக்கும். அதனால நிம்மதி தான் அள்ளி தருவோம்.